ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிளஸ்டினியன்ஸ். என் பேர் ஷாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் இன்னும் வரலை. இது வந்து போன வருஷத்தோட நோட்டீஸ். அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிலபஸ். மெயினாக ஒரு எக்ஸாம்னால் அதுக்கு வந்து பேசிக்கே சிலபஸ் தான். இந்த சிலபஸ் வந்து மேக்ஸிமம் மாறாது. இந்த வருஷம் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் இருக்குங்க இல்லையா, சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்ஸில் 10th ஸ்டாண்டர்ட் அது வரைக்கும் தான் கேட்பாங்க, அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா 2 செஷனாக எக்ஸாம் நடக்குது. நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு செஷன் இருக்குல்ல, நியூமரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் எபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங், இதுக்கு வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கே கிடையாது. செகண்ட் செஷனில் தான் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ வந்து அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதில் மொத்தம் 20 கொஸ்டின்ஸ். செஷன் 1ல் 40 கொஸ்டின்ஸ் அண்ட் வந்து செஷன் 2ல் 50 கொஸ்டின்ஸ். மொத்தம் 90 கொஸ்டின்ஸ் அண்ட் 270 மார்க்ஸ். இந்த சிலபஸ் இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோன்னா, நியூமரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியில் நீங்களே படித்து பாருங்கள். எல்லாமே நமக்கு வந்து ஆப்டியூட் ஜென்ரலாக கேட்குற எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், டெசிமல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ், இதெல்லாம் மெயினாக எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிஆர்டி புக்கு. அதில் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் புக்கில் இருந்தே நிறைய கொஷின்ஸ் வந்து வரும். அண்ட் ரீசனிங் எபிலிட்டிலையும் வந்து நம்ம ஜென்ரலாக யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து லெசன்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்தே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், இதுதான் வந்து மெயினான சப்ஜெக்ட்டு. எல்லாத்துலேயுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நடத்துறதுல எல்லாத்துலேயுமே ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு டாபிக் இருக்கும். அது எங்கேருந்து கவர் ஆகும்னா, எப்படி வேணால் கேட்பாங்க. ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸு வித்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதில் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அதோடு சேர்த்து நம்ம படித்து வச்சுக்கணும். ஸோ அது சயின்ஸ்லேயே வரும். ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இது வந்து 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே. அண்ட் வந்து மெயினாக எல்லாமே 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிற எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது இல்லாத வந்து +1 +2ல் என்ன வருதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இதுவுமே இங்கிலீஷ் புக்கை ஃபாலோ பண்ணாலே போதும். 10th இருக்கிற என்சிஆர்டி மெயினாக. இல்லை தமிழில் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு நம்ம ஸ்டேட் போர்டு புக்கே போதுமானது. இல்லை இங்கிலீஷில் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் வந்து என்சிஆர்டி புக்ஸ் படித்தே ஆகணும். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் இதுதான் வந்து ஸ்டாண்டர்டு. ஸோ இது ஹவால்தாருக்கு மட்டும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு வரும், மீதி இருக்கிறவங்களுக்கு வராது. வாக்கிங் மேலுக்கு வந்து 1600 மீட்டர் ஓடணும், 15 நிமிஷத்தில் நடக்கணும். அண்ட் வந்து ஃபீமேல் வந்து 1 கிலோமீட்டர் 20 மினிட்ஸில் வந்து நடக்கணும். ஸோ இது வந்து என்ன ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன இருக்கணும், ஹைட்டு, அடுத்து செஸ்ட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது ஃபீமேல். இது வந்து போன வருஷம் நோட்டிஃபிகேஷன். இன்னும் இந்த எக்ஸாமுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் வரலை. இது அப்புறம் சிஜிஎல் இதெல்லாமே வரலை. சிஹெச்எஸ்எல் மட்டும்தான் வந்து அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இந்த எக்ஸாம் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா, இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸாம். இந்த எக்ஸாமில் வந்து ஜாபுக்கு போயிட்டோன்னா இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரெப்யூட்டட் ஜாபான்னு கேட்டால் கண்டிப்பாக ரெப்யூட்டட் ஜாப் தான். ஆனால் வந்து ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் வந்து இருக்காது, ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட கேட்டகிரியில் தான் இதில் இருக்கிற போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். பட் வந்து ப்ரமோஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லையுமே நம்ம வந்து அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தோம்னா ப்ரமோஷன் வந்து ஈஸியாகவே நமக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம். இன்டர் டிபார்ட்மெண்ட்லேயே கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை எழுதியே நம்ம வந்து ப்ரமோஷன் ஆகிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் தானே அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து படிக்காமல் இருக்காதீங்க. ஏன்னா இது ரொம்ப என்டிபிசிலாம் படிக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம். ஸோ வந்து இதில் ஈஸியாகவே கிளியர் பண்ணி உள்ளே போக முடியும். அப்படி இல்லை என்னால் என்டிபிசி மாதிரி எக்ஸாம் சிஜிஎல்லே நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து தேவைப்படாது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில். இது மாதிரி நிறைய எக்ஸாம் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எழுத போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸோட நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் இந்த சிலபஸை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போவே பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். பட் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எம்டிஎஸோடது நம்ம சிலபஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.